எப்படி இருக்கஞ்செடி ஓரம் இருக்கி பிடித்த அடே கள்ளிக்கட்டா, உன்னிடம் நான் என்ன உரைத்தேன்? வானவராய் கோட்டைக்கு சென்று அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து ஒரே இரவில் எனக்கு ஆலயம் அமைத்து என் ஆலயத்திற்கு முன்பாக அந்த வன்னிய மரத்தை நட்டு குடிமரமாக எனக்கு அந்த வன்னிய மரத்தை நட்டு கும்பாபிஷேகத்தை முடிக்க வேண்டும் என்று கொடுத்தனாலவா? ஆனால் நீயோ அதையெல்லாம் மறந்து இந்த ஒரு பெண்ணோடு உல்லாசமாக இருக்கின்றார். நீங்கள் உரைத்தபடி அதற்காகத்தான் இங்க வந்து வன்னி மரத்தை எடுத்து வருவதற்காக. ஆனால் என்னை பார்த்தவுடன் என் மீது காதல் கொண்டேன். இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இப்பொழுது இறந்து விடுவேன் என்று உரைத்தார். சாக துணிந்தார். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் உயிரை காப்பாற்றுவதற்காக இப்படி நடந்து விட்டதம்மா. மன்னித்து விடுங்கள் தாயே. அடே கள்ளிக்கட்டா, ஆமா அந்த பெண் யார்? இந்த வானவராயன் கோட்டையின் இளவரசி அருணாட்சி, வானவராயன் ஒரே மகள். ஓ கள்ளிக்கத்தான், உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் உன்னை ஏற்றிவிட்டேன். ஆகையால் இப்பொழுதே அந்த வானவராயன் பெண்ணை நீ அவளுடைய மனத்தை கவர்ந்து அப்பொழுதுதான் அந்த அந்த வன்னி மரத்தை கொண்டு வர வேண்டும் முடியும் என்று நினைத்து விட்டார். அப்படித்தானே? உண்மைதான் தாயே. ஆகட்டும் கள்ளிக்கத்தான், நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் மனதில் இணைந்து விட்டீர்கள். உண்மைதான், மனதோடு இணைந்து விட்டோம். ஆமா. ஆகையால் இப்பொழுது நான் உங்கள் இருவருக்கும் காந்தர்வ திருமணம் நான் செய்து வைக்கின்றேன். ஆனால் ஆனால் அந்த வன்னிய மரத்தை கொண்டு வரும் வேளையில் நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக கொடிமரமாக நட்டு கும்பலாக முடிந்த உடனே உங்கள் தலைமையிலே எங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். ஆமா.
ஆகட்டும் தாயே. இல்லை, என் மகனுடன் சென்று உன் கோட்டையில் உள்ள வன்னி மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக நீ கொண்டு வந்து நட்டால் உங்கள் இருவருக்கும் அப்பொழுதே நான் திருமணம் செய்திருக்கின்றேன். அப்படியாகட்டும் தாய். ஆகட்டும், வெற்றியோடு வாருங்கள். புறப்படும். இங்கு இருக்கும் வன்னி மரத்தை எடுத்து ஆகலையா? உங்களுக்கு தேவை வன்னிய மரம் தானே? ஆமா. அவ்வளவு சுலபத்தில் அதை எடுக்க முடியாது சுவாமி. ஏன் முடியாது? ஆண்டவா, என்னுடைய தந்தை இருக்கிறாரே வானவராயன், வானவராயன் அவருக்கு வீரமான மீசை அழகு. என்னுடைய தாய் இருக்கிறாரே வீரவல்லி, வீரவல்லி அவருக்கு நீளமான கொண்டை அழகு. கொண்டை அழகு. ஆகையா என்னுடைய தாய் இருக்கிறார்களே வீரவல்லி, அவ கூட பயங்கரமான சூனியக்காரி. ஆகையா அதையும் மீறி அந்த வன்னி மரம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் 3 காவல் வைத்திருக்கிறார்கள். ஆமா. என்ன? முதல் வாயிற்படியிலே வீர ஐயனாரப்பன், இரண்டாம் வாயிற்படியிலே வீர ஆஞ்சநேயர், மூன்றாம் வாயிற்படியிலே என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் அமர்ந்து கொண்டு காவல் காத்து வருகிறார்கள். இதெல்லாம் மீறி சென்றால்தான் உங்களால் அந்த வன்னி மரத்தை எடுக்க முடியும். அப்படியா? உண்மைதான். அந்த வாயிற்படிக்கு செல்லும் வழியை காட்டினால் கண்டிப்பாக அவர்களை தாண்டி எப்படியாவது வன்னி மரத்தை எடுத்து வரலாம். அவர்கள் செய்யக்கூடிய மந்திரம், பில்லி, சூனியம், யாவல் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியா? சொல்லிக் கொண்டே போகிறேன். என்னை பின்தொடர்ந்தே ஓடிவாங்க. அப்படியாகட்டும். புறப்பட போகலாம். மகனாக பிறந்து ஐயனாரப்பன் என்ற பெயர் பற்றி மிக சீரம் சிறப்புடன் இருந்த போதிலும் இந்த வனவராய கோட்டையில் வன்னிய மரம் காவல் போகாமல் காவல் புரிந்து கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் அமர்ந்த காவல் புரிகின்றேன். வந்துவிட்டோம். இங்கே இருக்கும் ஐயனாரை தாண்டிதான் நான் செல்ல வேண்டும். எப்படியாவது செல்லலாம். ஏனென்றால் எனக்கு துணையாக அன்னை இருக்கின்றார். இப்பொழுதே புறப்படலாம். ஆமா, இந்த வனவராய கோட்டையில் எவ்வளவு தைரியமாக வந்தது? நீ யார்? சேர்ந்தவன் யாண்டாக வந்த? நானோ கள்ளிக்காட்டை சேர்ந்தவன். என் பெயரோ கள்ளிக்கத்தான். இங்கு ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் தெரியுமா? இங்கு இருக்க வன்னிய மரத்தை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். இங்கு இருக்க வன்னிய மரத்தை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கின்றாயா? ஆமா. அது உன்னால் ஆகுமா? ஏன் முடியாது? நான் எதற்காக இருக்கின்றேன்? அந்த வன்னிய மரம் காவல் போகாமல் காவல் புரிந்து கொண்டு இருக்கின்றேன். என்ன மீறி அந்த வன்னிய மரத்தை உன்னால் தொட முடியுமா? ஏன் முடியாது? என்னால் முடியும். என்ன உன்னால் முடியுமா? ஆமா. முடிந்தால் வாடா பார்க்கலாம். பார்த்து விடலாம். வாடா பார்க்கலாம். நானா என்று என்னை ஜெயித்து விட்டு வன்னி மர சூழலா பார்க்கலாம். உன்னிடத்தில் பேசுவதற்கு நேரம் முடியாது. ஏனென்றால் நேரம் நெருங்கிக் கொண்டே வருகின்றது. என்னுடைய கடமை அப்பேற்பட்ட கடமை. நேரம் இருந்தால் வா, நீயா நானா என்று பார்க்கலாம். இப்பொழுது இரண்டாம் வாயிற்படிக்கு செல்ல வேண்டும். அங்கிருக்க ஆஞ்சநேயர் காவல் மீறி உள்ளே சென்று விட்டால் எனக்காக அருணாட்சி காட்டிக் கொண்டிருப்பாள். புறப்படலாம்.